எண்ணற்ற எண்ணற்ற நபர்களுக்கு அத்துணை விதமான உடல் மற்றும் மன நிம்மதியை கொடுத்த, ஆரோக்கியத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பொருளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரே பொருள் தான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையுமே எல்லா விதமான தேவைகளுக்கும் எதனாலையும் ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இன்றளவும் பயன்படுத்திய மக்களுடைய எண்ணத்துல ரொம்ப இன்டீரியரா ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த பொருள் இருக்கு. அதோடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ். எலிக்சர் அப்படின்னா அமிர்தம் அப்படின்னு ஒரு பொருள். எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது அமிர்த கலவை. ரொம்ப பொருத்தமான பேரை தான் சூட்டியிருக்காங்க. இந்த அற்புதமான ஒரு பொருள் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி, நமக்கு இத பத்தி தெரியறதுக்கு முன்னாடி, நமக்கு இருக்கக்கூடிய, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, நம்மள சுத்தி நடக்கக்கூடிய நிச்சயமாக அடிப்படையான விஷயங்களை, சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான், அதாவது ப்ராப்ளம் என்ன, நம்மளை சுத்தி நம்ம இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, அதுல நம்ம எப்படி நம்மளும் நம்ம உடம்பும் போராடிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு உண்மையிலேயே ஒரு சொல்யூஷனா இருக்கக்கூடியது இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 68 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும். ஸோ ரியலி வி ஆர் பிளஸ்ட். உண்மையிலேயே இந்த எலிக்சர் மிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக வி ஆர் ரியலி பிளஸ்ட்னு தான் சொல்லுவேன். இது பயன்படுத்தினதுக்கு முன்னாடி நான் சொல்லும் போது எல்லாருக்கும் புதுசா எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனா நீங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் இதை பத்தி யார்கிட்டயாவது சொல்லும் போது உண்மையிலே ஐ எம் லக்கி, உண்மையிலே இது கொடுத்தவங்க எனக்கு ரியலி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருளுடைய தன்மை உண்ட பிறகும் உண்பதற்கு முன்னும் இறைவனுடைய ஆசை இருந்தால் நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கண்டிப்பா கிடைக்கும். எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய வேண்டுதலும் கூட. ஓகே, இன்னைக்கு என்னென்ன வகையில எல்லாம் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஹெட் ஃபேக்டர்ஸா போயிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாம் சொல்லுவீங்க, டயபெட்டிக் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலுமே கண்டிப்பா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் பிபி, பிரஷர், பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு இருக்கிறாங்க. காமனா பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்கள யாராவது ஸ்பெக்ஸ போட்டுடுறாங்க, கண்ணாடி போட்டுடுறாங்க. அண்ட் ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா அப்பப்ப லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகுது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு குடும்பத்துல கண்டிப்பாக இந்த பிரச்சனை, ஈவன் தைராய்டு இஷ்யூஸ், ஏதாவது நான் சொன்ன இப்ப கூறப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்திய குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது இல்லாம இருக்காது. ஒத்துக்கிறீங்களா? நிதர்சனமா தான் உண்மையா? எஸ், கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய 70 பேருக்குமே அது ஆமா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மனசாட்சி தெரியும். ரெண்டாவது, அதே இந்தியால கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியால நிறைய விஷயங்கள், இப்ப நான் சொன்ன டயபெட்டிக்கா இருக்கட்டும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கேன்சர் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தைராய்டு சென்டர்ஸும் நம்ம பாக்குறோம். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெருசா எடுத்துக்க முடியாத விஷயம், ஆனா பெருசா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது இல்லாதவங்களுக்கு அதோட பாதிப்பு தெரியும். இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு லைஃப் பாத்தீங்கன்னா ரன் பண்ணுவாங்க. இது ரெண்டு விஷயம் இது உள்ளுக்குள்ள இருக்கு. அதாவது என்னன்னா மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம், ரொம்ப சீரியஸான விஷயம். அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேச போறோம். பட் இன்னைக்கு இந்தியா ரொம்ப ஃபாஸ்டஸ்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்ன எல்லாமே, அது டயபெட்டிக்கா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், ஒபிசிட்டியும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட, அதாவது ஹார்ட், பிபி, இன்ஃபெர்டிலிட்டி,
அப்போ 145 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தலை ஓங்குவதற்கான காரணங்கள் என்ன? என்னங்க இவ்வளவு ஹாஸ்பிட்டல் சென்டர்ஸ் வந்திருக்கு, ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு, மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க. அப்ப என்னதான் ஒண்ணு நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு? எங்கதான் நம்மளுடைய ஜெனரேஷன் போய்கிட்டு இருக்கு? அப்படியே ஒரு பேக் ஒரு 50-70 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த ரத்த கொதிப்பா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், வேற என்ன சொன்ன, ஒபிசிட்டியா இருக்கட்டும், இல்ல தைராய்டா இருக்கட்டும், இன்ஃபர்ட், இதெல்லாம் வந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேசஸ். ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இந்த இருக்கு. அப்ப இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நிறைய விதமான மருத்துவங்கள் இருக்கு. அப்புறம் ஏன் வந்து ஒரு விஷயத்துல இருந்து மனிதனால வெளியில வர முடியல? எங்க வந்து ஒரு மனுஷன் கோட்டை விட்டான்? எங்க நம்ம எல்லாம் வந்து சிதறி போனோம்? எஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள். குறிப்பா சொல்லணும்னா உணவு முறை. நம்பர் 1 உணவு முறை. நம்பர் 2 லைஃப் ஸ்டைல். நம்பர் 3 என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இந்த உணவு முறையில நிறைய விஷயங்கள் நம்மள வந்து பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையிலே மிகையாகாது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மனிதன் இன்னைக்கு வந்து எது உண்மையான ஹாப்பினஸ், அதாவது மீனிங் ஆஃப் த லைஃப் எது, பர்பஸ் ஆஃப் த லைஃப் எது அப்படிங்கறத மறந்து நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா மணி இல்லையா, அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு உணவு விஷயத்துல வந்து இன்னைக்கு யாருமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்த பார்க்கும்போது இன்ஸ்டன்ட், எப்படி வந்து நமக்கு சீக்கிரமா பணம் கிடைக்கணும், நான் ஒர்க் பண்ணா எனக்கு உடனே வரணும், நான் ஒர்க் பண்ணலனாலும் எனக்கு ஏதாவது வரணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் டக்குன்னு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது இன்ஸ்டன்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், ஜங்க் ஃபுட் ரொம்ப வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதானமா வந்து சிறிய வயது பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையுமே வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் பீவரேஜஸ், நம்ம வந்து குடிக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியை வந்து சதைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய ஒவ்வொரு மண்டலங்களையும், நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலங்களையும் வந்து சேதப்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது பசிச்சு யாரும் சாப்பிடறது கிடையாது, டயத்துக்கு யாரும் சாப்பிடறது கிடையாது, ஒழுங்கா வந்து தூங்குறது கிடையாது, சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிக்கிறது கிடையாது. சோ ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஸ்லீப்பிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு நேரத்துல நம்ம சாப்பிடாம கூட இருக்க முடியும், ஆனா தூங்காம யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா பாடி வந்து நம்மள வந்து டிடாக்சிஃபை பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கம். ஒரு மனுஷனை ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம் தூக்கம். இதுல எல்லாருமே என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவுட், மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் அவுட். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் என்னன்னா இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் தான். அதாவது இந்த மாத்திரை மருந்து, உணவு பழக்க வழக்கங்கள், வேளாண் துறையில பயன்படுத்தக்கூடிய இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், நிறைய ரசாயனங்கள், நிறைய ஹைபிரிடான விஷயங்கள், அதே மாதிரி பதப்படுத்தக்கூடிய தன்மைகள், இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸை தாண்டி மிகப்பெரிய அளவுல ஒரு மனுஷனோட ஆரோக்கியத்தை வந்து இன்னைக்கு வந்து கண்ணுக்கே தெரியாம பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அதோட விளைவு ஆனா கண்முனே இருக்கு, என் கண் முன்னாடி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியேஷன் எக்ஸ்போஷர். 5வது விரல் தாண்டி 6வது விரலா இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நிறைய விஷயத்துல, எஸ்பெஷலி இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அது இல்லாம வந்து சோறு ஊட்ட முடியல, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தூங்க வைக்க முடியல, அது இல்லாம வந்து அவங்களோட அழுகை அடக்க முடியல அப்படின்னு சொல்ல மொபைல், லேப்டாப், நிறைய வேலை செய்யக்கூடிய சகோதரிகள் எல்லாம் வந்து மடியில தூக்கி வச்சுட்டு அதை ஒர்க் பண்றாங்க. சோ இது என்ன சயின்டிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னா, இதுல இருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் டாக்ஸிட்டி வந்து நம்மளுடைய பாடியில செமி பெனட்ரேட் ஆகுது. செமி பெனட்ரேட் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கன்லயுமே பாதி தூரம் மாதிரி பெனட்ரேட் ஆகும். ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் இந்த கேட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கேள்விப்பட்டிருப்பீங்களே, சிட்டுக்குருவி எல்லாம் போனதுக்கான காரணம் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்மளோட கையில பல மணி நேரங்கள், இதே வந்து ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவி பக்கத்துல உட்காந்து 10 அடி தள்ளி உட்காரு 10 வாட்டி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜான் கூட இல்ல, அதை விட நம்ம நெருக்கமான ஒரு விஷயத்த பக்கத்துல வச்சிருக்கோம். இதுல இருந்து இது மட்டும் இல்ல, இது தவிர்த்து நிறைய ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது பெரிய லெவல்ல இருக்கு. சோ அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ஸ்ல நம்மளோட பாடி வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு டோ
டேமேஜ் பண்ணி தான் இருக்கு, ஒவ்வொரு செல்ஸையுமே பாதிச்சுட்டு தான் இருக்கு பெரிய லெவல்ல. இதுதான் உண்மையிலே வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் தான் மிகப்பெரிய லெவல்ல. அண்ட் இதே தாண்டி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, இது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கூட யாரும் நடந்து போறதுக்கு விரும்புறது கிடையாது, டக்குன்னு ஆட்டோ இல்லையா, பைக். சோ அது மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அது இல்லைன்னா ஆக்சிஜன், காத்து எல்லாம் பொல்யூட்டன்ஸா இருக்கு. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, உணவு மட்டும் இல்ல, எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நம்ம போற ஷாம்புல இருந்து அந்த கிரீம்ல இருந்து இந்த கிரீம்ல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் இல்லாம நம்ம பாதிக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். சோ இன்சோமினியாவா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரா இருக்கட்டும், இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரே டென்ஷன். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லைன்னாலும் ஒரு ரியல் ஹாப்பினஸ் இருந்தது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் இல்ல, பெரிய பெரிய இதெல்லாம் இல்ல, பேராசைகள்லாம் இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே கைவசமா இருக்கு. கேட்ஜெட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு 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 மனுஷனை வந்து ஒரு ரொபாட்டிக் ரேஞ்சஸ்ல கொண்டு வந்துருச்சு. எந்த அளவுக்கு எல்லா ஒர்க்கையும் சிம்பிளிஃபை பண்ணி உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு உலகம் நம்மள கொண்டு வந்துருச்சு. அதான் இந்த ஏரா, இந்த கையில சுருங்கிடுச்சுன்னு சொல்லுவோம், உலகம் சுருங்கிடுச்சுன்னு. ஆனா வந்து நம்மளால வந்து மீள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோய் இல்ல அது அந்த ப்ரிவென்ஷன் விஷயம், இதுல இருந்து மீள முடியல. பிகாஸ் அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவலும் அதிகமா ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இன்னைக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு அப்பப்போ வரும் போயிடும். பட் நாள்பட்ட விஷயம் ஆகும்போது பயங்கரமான டிப்ரெஷன் ஆகுது ஒவ்வொருத்தவங்களுக்குமே. அது உடல் ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம், சுற்று வட்டாரம் அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், எக்கோசிஸ்டமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது நம்மள என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடுது. அண்ட் இன்னொரு மோசமான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொரோனாக்கு அப்புறமும் வந்து விழித்து கொள்ளாத சில மனிதர்களை நினைச்சு உண்மையில நான் வருத்தப்படுறேன். அதுல எஸ்பெஷலி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் பண்ணக்கூடியவங்க அண்ட் ஆல்கஹால்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். கொரோனால நிறைய பேர் பார்த்திருப்போம், ஒரு 25, 30, 45 நல்லா இருந்த பொண்ணுமா, நல்லா இருந்த ஆளுமா, நல்லா இருந்தவங்க நம்பவே முடியல. ரொம்ப துயரமான விஷயம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு பழக்கம் இருக்க முடியும். எஸ்பெஷலி வந்து ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து ஆயிரங்காலமான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மெடிசன் சொல்லி அயல் நாட்டுல எல்லாம் வந்து காய்ச்சி டம்ளர்ல குடிச்சாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நிலை இருந்தது அந்த கொரோனா டைம்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி சில விஷயங்களை கண் திறந்து பார்க்க ஆரம்பிச்சோம். உண்மையான வந்து மருந்து அப்படிங்கிறது வந்து எங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன உணவே மருந்து, அதுதான் உண்மையான விஷயம். ரெண்டாவது நம்மளுடைய எண்ணம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் சொன்ன பாத்தீங்களா, இந்த மின்பொருளா இருக்கட்டும், உணவு முறையா இருக்கட்டும், ரசாயன துறையா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், மிஸ் டைமிங், அது ஈட்டா இருந்தாலும் சரி, ஸ்லீப்பா இருந்தாலும் சரி, என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸா இருக்கட்டும், கெமிக்கல் பொல்யூட்டன்ஸா இருக்கட்டும், புவர் நியூட்ரிஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ராசஸ்டு ஃபுட்டா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ், இன்சோமனியா, சிகரெட், ஆல்கஹால், வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து உண்மையிலே எல்லாருக்குமே வந்து அது என்ன கேட்டகரி பீப்புளா இருந்தாலும் சரி, இளம் வயதுல இருந்து பெரியவங்க வரைமே எல்லா விதத்திலயும் நம்மளோட ஆரோக்கியத்தை தவிர்க்க முடியாத, அதாவது இந்த விஷயங்கள் நான் சொன்ன இத்தனை விஷயத்திலயுமே எல்லாத்தையுமே தவிர்த்து ஒரு மனிதனால இன்னைக்கு வாழ முடியாத சூழல். நம்ம அன்னப்பறவை கிடையாது இல்லையா, உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமலும் தெரிஞ்சும் சில விஷயத்த சீரியஸா எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில கால சூழ்நிலையில நம்ம மாட்டிட்டோம். இதுதான் உண்மை. அப்போ என்ன பண்ணுனா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இன்னைக்கு லைஃப் லாங் அவங்க இறக்குற வரையுமே வந்து சில விஷயங்களை லைஃப் லாங் உட்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்க பாத்தீங்களா. ட்ரீட் நடக்குது, வாழவும் முடியாம சாக முடியாம இடைப்பட்ட விஷயம் தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, இல்ல ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க பாத்தீங்களா. சோ இது இல்லாம நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பர் 1, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி மண்டலம், ஏன்னா இறைவனுடைய அருள், அதாவது இயற்கையுடைய அருள்ல பாத்தீங்க அப்படின்னா வாட் எவர் என்ன விஷயம் இருந்தாலும் உடம்பு வந்து அதை எதிர்க்கக்கூடிய வல்லமையும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் கொண்டதுதான் உடம்பு. எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செடி, தக்காளி செடின்னு எடுத்துக்கோமே, சில தக்காளி செடி பாத்தீங்கன்னா வறண்ட இடத்துலயும் இருக்கும்,
ரொம்ப நீரோட்டமான இடத்துலயும் இருக்கும், பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா அதுல இருக்கக்கூடிய மண்ணுல இருக்கக்கூடிய பொருள்களுடைய தன்மை மாறுபட்டு இருக்கும். ஆனா இந்த தக்காளியில இருக்கக்கூடிய தன்மை என்னதான்? அந்த சத்துக்கள் ஒண்ணுதான். அதாவது இப்ப நம்ம பாடியில நிறைய வந்து அயன், கால்சியம், நிறைய மெக்னீசியம் எல்லாம் இருந்தாலும் எது நமக்கு வந்து உடம்புல இல்லையோ அதை மாத்திக்க கூடிய ஆற்றல் கொண்டதுதான் நம்மளுடைய உடம்பு. அப்படிதான் இறைவன் வந்து படைச்சிருக்கு. இப்போ வந்து அதிகமா நம்மள்ட்ட கால்சியம் இருக்கு, அயன் இல்லை அப்படிங்கும் போது அந்த கால்சியத்தை அயனா மாத்திக்கக்கூடிய தன்மை பாடிக்குள்ள இருக்கு. அதுக்கு போதுமான அயன் கிடைக்கிற வரையும். அதை தாண்டும் பொழுதுதான் வந்து டிஃபிஷியன்சி என்ன அப்படின்னா கால்சியம் டிஃபிஷியன்சி ஆகுது, அயன் டிஃபிஷியன்சி. சோ இப்படி எல்லாம் நம்மளுடைய பாடிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வந்து நம்மளை காப்பாத்திக்க கூடிய விஷயத்தையும் நமக்கு தேவையான விஷயத்தையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அது கொஞ்சமாக இருந்தாலுமே வந்து அது மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையில தான் நம்மளுடைய பாடி இறைவனுடைய அருளால கிடைச்சிருக்கு. சோ ஆக மொத்தத்துல என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மனுஷன் வந்து தாயுடைய கருவறையில இருக்கும்போது ஒரு துளி இந்திரத்திலிருந்து படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அவன் தாயுடைய கருவையில வந்து ஒரு ரத்த பிண்டமாக இருக்காங்க. அப்புறம் துடிப்பு வருது, அப்புறம் ஒவ்வொரு ஆர்கனும் வருது. அதுக்கப்புறம் தான் என்னதுன்னா ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகி வருது. அந்த போன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான போன்ஸ்ல இருந்து போன் மேரோ, அதாவது கறியை கடிச்சா உள்ளுக்குள்ள ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி நம்மளுடைய பாடியிலே இருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய அந்த போன் மேரோ தான் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்டட் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உருவாயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து குழந்தையா இருக்கும் போது நம்ம சின்ன கோன்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் 5 அடி 6 அடி வரையும் வளர்றோம் பாத்தீங்களா. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஸ் உடைய ரீஜெனரேஷன், டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப வந்து ஒரு ஹியூமன் பாடியில ஒரு ஒவ்வொரு செல்ஸும் ஹெல்தியா இருக்கும் பொழுதுதான் அவங்களோட பாடிய பாத்தீங்கன்னா ஹெல்தியா இருக்கும். இந்த செல்ஸோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரான ஆக்சிஜன் அண்ட் ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ், இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நான் சொன்ன இந்த என்னதுன்னா அந்த செல் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய அந்த பாடி குரோத்தா இருக்கட்டும், எனர்ஜி ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது ரிப்பேர் பண்ணணும், ஊண்டு ரிப்பேரோ இல்ல செல்ஸ் ரிப்பேரோ அதுவா இருக்கட்டும், இல்ல தேவையில்லாத வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, யூரின், ஸ்டூல், இந்த மாதிரியான டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதா இருக்கட்டும், என்விரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நிறைய வெப்பமோ நிறைய குளிரோ இல்ல நிறைய அந்த பிளேசஸ்க்கு தகுந்த மாதிரி பாடி டெம்பரேச்சரை பேலன்சிங் பண்ணக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த விஷயத்தை தக்க வச்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்ல நமக்குள்ள இன்வைட் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், அதை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும், இல்ல அவங்களை வந்து வீழ்த்தி ரிமூவ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து செல்ஸ் அப்படிங்கறதோட ஆரோக்கியம் தான் அடிப்படையான தேவையா இருக்கு, அடிப்படையான உண்மையா இருக்கு. அப்ப இந்த செல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 200 வகையான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆகும், ஒரு சில செல்ஸ் தவிர. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியூரான் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா டிவிஷன் ஆகாது. அதாவது இப்போ ஹார்ட்ல ஒரு செல் இருக்கு அப்படின்னு சொன்னா ஹார்ட் செல்ஸ் வேற செல் இருக்கும், அது டிவிஷன் ஆகும். கிட்னில செல்ஸ் இருக்கும், அது டிவிஷன் ஆகும். பட் பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பிறக்கும் போது அது என்ன இருந்துச்சோ அதுதான் வந்து நமக்கு க்ரோ ஆகுமே தவிர நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆகாது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனாலதான் வந்து அவருக்கு நரம்பு தளர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருப்போம், பாத்திருக்கீங்களா? எஸ். சோ அப்ப இந்த செல்ஸுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, செல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ். இவ்வளவுதான். இது நம்ம ஆப்பிள், ஆரஞ்சு, இல்ல வந்து மீட், முட்டை, எக், இதெல்லாம் நம்ம மில்க் இதெல்லாம் சொல்லுவோம்ல. ஆனா பாடியை பொறுத்த வரையும் இந்த 3 லாங்குவேஜ் தான். நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த சாம்பிளாக வந்து லிவருக்கு போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுருக்கானா, இல்ல ஃபேட் சாப்பிட்டுருக்கானா, இல்ல வந்து புரோட்டீன் சாப்பிட்டுருக்கானா அப்படிங்கறதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி ஐடென்டிஃபை பண்ணும். சோ இந்த செல்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபுல்லாத்தையும் நம்மளால வந்து இந்த மீட்டிங்ல சொல்லிட முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா சிம்பிளா தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா கோடிக்கணக்கான செல்ஸால மேடப் ஆனதா ஒரு கிட்டத்தட்ட 100 trillions ஆஃப் செல்ஸால மேடப் ஆனதா நம்மளோட ஹியூமன் பாடி. அதுல வந்து லட்சக்கணக்கான செல்ஸால ஆனதா டிஷ்யூஸ் அண்ட் பஞ்ச் ஆஃப் த டிஷ்யூஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கன். இந்த ஆர்கன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது போனா இருக்கட்டும், இல்ல நர்வஸ் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல மசில் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமா இருக்கட்டும். இதுக்குள்ளேயும் நிறைய சிஸ்டங்கள் கிட்டத்தட்ட 11 சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னு பண்ணா அந்த போன் மேரோல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். அந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ், இதுதான் வந்து இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கு. இது பேசிக்கா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். ஓகே மேம். அப்போ நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆல்ரெடி ஐ ஹாவ் சோ மெனி இஷ்யூஸ்.
வெளியில சொல்ல முடியாத இஷ்யூஸும் இருக்கு. இன்னைக்கு நார்மலா எல்லார் வீட்லயும் இருக்க மாதிரியான இஷ்யூஸும் இருக்கு. இல்ல மேம் நான் நல்லா தான் இருக்கேன், பட் இதெல்லாம் எனக்கு பின்னாடி வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 விஷயமும் எனக்கு தோணுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த நேரத்துல உங்களோட மைண்ட்ல தோணலாம். நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு தெரியும். இப்படிதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஆக 100 trillions ஆஃப் த செல்ஸ் எல்லாம் ஆன இந்த ஹியூமன் பாடி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமே, அதாவது ஆர்பிசின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது 90 to 120 days. அந்த டபிள்யூபிசி அண்ட் ஒயிட் கார்பசெல்ஸ், அது மாதிரி பிளாட்லெட்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 நாள் 30 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி 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 ரீஜெனரேஷன் ஆகும். அப்படியே இருக்கிறது கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடியில இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்க கூட டைம்ல கூட பல கோடியான செல்ஸ் இறந்து போயிருக்கும், பல கோடியான செல்ஸ் புதுப்பிச்சிருக்கும், அதாவது உருவாயிருக்கும். இப்படிதான் வந்து ஹியூமனோட பாடி. அப்போ நம்மள சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப நல்லா தெரியும் எந்த ஆர்கன்ஸுக்கு முக்கியம் கொடுத்து சரி பண்ணணும் அப்படின்னு. ஆனா நமக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய, நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து அந்த அளவுக்கு நம்ம கேர் பண்ணிக்க கூடிய சிந்தனை கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம சாப்பிடுறோம் அண்ட் இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு, நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம், இதுலயேதான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. நம்மளால அது ஓகே, நம்ம ஒரு வித கணக்கு போட்டிருப்போம். ஓகே, நம்ம மாசம் இவ்வளவு டேப்லெட்ஸ் வாங்குறோமோ, அப்ப வருஷத்துக்கு இவ்வளவுதானே வருது, ஓகே சமாளிச்சலாம். இந்த ஒரு மென்டாலிட்டி இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையான விஷயத்த நமக்கு மறைக்கப்பட்டு விட்டுடுச்சு. இதுதான் உண்மையான ரீசன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் எப்படி நமக்கு வந்து செல்ஸை வந்து பாதுகாக்க போகுது, அண்ட் அது மட்டும் இல்ல நிறைய பிரச்சனையில இருந்து நம்மளை எப்படி வெளிக்கொண்டுட்டு வர போகுது அப்படிங்கறதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். சோ இது எல்லாருமே வந்து கண்டிப்பா கீனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ½ தான். இந்த ½ எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டோடைய முக்கியத்துவத்தை சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தரட்டும்.